கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துமாரணப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலின் உண்டியல் பூட்டை உடைத்து பணத்தை திருட முயன்ற இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து மின்கம்பத்தில் கட்டி வைத்த நிலையில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் பரிதா. ஒசூர் அருகே கோவில் உண்டியலை திருட முயன்ற வாலிபரை கிராம மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மடி கொடுத்த நிலையில் போலீசார் அவரை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெளமங்கலம் செல்லக்கூடிய சாலையில் குந்துமாரணப்பள்ளி எனும் கிராமத்தில் சாலையோரமாக ஆஞ்சநேயர் கோவில் செயல்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் நேற்று இரவு ஒரு வாலிபர் கோவில் உண்டியலை உடைக்கும் என்ற போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் கூச்சலிட்டதால் அவர் அங்கிருந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று விடியற் காலை மீண்டும் அதே வாலிபர் ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ளாக நுழைந்து உண்டியலை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த சத்தம் கேட்ட அப்பகுதியினர் சென்று பார்த்த போது கோவிலில் திருட முயன்ற வாலிபரை பிடித்து அவர்கள் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மடி கொடுத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த கெளமங்கலம் போலீசார் தக்கொடுத்திற்கு வந்தனர். வந்தபோது கோவிலில் திருட முயன்ற வாலிபரை கட்டி வைத்து அடிக்க கூடாது என எச்சரித்தவர்கள் அந்த வாலிபரை மீட்டு கெளமங்கலம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்ற போதுதான் அவர் கூலிச்சந்திரம் என்கிற கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரது மகன் சேகர் என்பது தெரிய வந்தது. அவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் தொடர்ந்து வேறு எங்கேனும் பகுதிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்னும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை கோவிலில் திருட முயன்ற வாலிபரை கிராம மக்கள் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மடி கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.